வணக்கம். இன்று கேள்வி அதிகாரத்தின் 7வது குறளை நாம் பார்க்கலாம். அன்று ஒரு 2 நாளைக்கு முன்னால் நான் ஒரு குறள் போட்டிருந்தேன். நுனிக்கொம்பர் ஏறி நாராகு திறந்து ஊக்கின், அதுக்கு பொருள் கூறியிருந்தேன். பட் அது வலியறிதல் என்ற அதிகாரத்தின் கீழ் வருகிறது. என்னுடைய தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்ன நான் போடும்பொழுது அதை மாற்றி போட்டுட்டேன். அதனால் அதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி இந்த குறளை நாம் பார்க்கலாம். சில சமயம் நம்ம நிறைய படிப்போம், நிறைய பேர்கிட்ட விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இந்த புரிதல் இருக்குது இல்லையா, அது என்னன்னா, சில பேருக்கு சில விஷயங்கள் யார் சொல்கிறாங்களோ, அவங்க எந்த கருத்தை மனதில் வைத்து சொல்கிறாங்களோ அந்த உண்மையான பொருளை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அது உண்மைதான். ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க சொல்கிற அதே கருத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி தவறுதலாக புரிந்து கொண்டால் கூட மிகச்சிறந்த கல்வியாளர்கள், கற்றறிந்த பெருமக்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா, சரி இது நாம் வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடாது. நம்மை விட இன்னும் அறிஞர்கள் இருந்தால் அவர்களிடம் கேட்டு தெளிந்து அதை கொண்டு போய் சொல்லணும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பொருளில் புரிந்து கொண்டார்களோ அந்த பொருளை நம்மிடம் சொல்ல மாட்டார்கள். அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. இதுதான் உண்மை. இது யார் செய்வாங்க? மிகச்சிறந்த அறிவு நுட்பம் உடையவர்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா சொல்கிறவங்க எந்த பொருளை நினைத்து சொல்லுகிறார்கள் என்பது எதிராளிக்கு தெரிய வேண்டும். அதாவது கேட்பவங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா என்ன, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நாம் ஒன்று புரிஞ்சுக்குவோம். நம்மளோட வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் கூட இதை நம்ம பார்க்கலாம். இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவாங்க, உடனே நம்ம கோச்சிட்டு போயிடுவோம். இதெல்லாம் நடக்கிறது தான். அதனால் ஆனால் படிப்பு, கல்வின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த அறிவு சார்ந்த பொருட்களை தவறுதலாக புரிந்து கொண்டால் அதை போய் சபையில் சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குன்னா நம்ம அதை சொல்லக்கூடாது. அதை தெரிந்து கொண்ட பிறகே நாம் மற்றவர்களுக்கு அதை கூற வேண்டும். இதை தான் நல்ல படித்த அறிஞர் பெருமக்கள் செய்வாங்க. இங்கே பார்க்கலாம். பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லார், பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லார், இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர், இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர், பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார், இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். அப்போ இந்த குறளில் வள்ளுவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னாக்கா, ஆராய்ந்து உணரக்கூடிய நல்ல கேள்வி அறிவு உடையவர்கள் கூட ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டார்களே ஆனால் அதை என்ன செய்ய மாட்டாங்க, தம்முடைய அறியாமையை மற்றவர்கள்கிட்ட காட்டக்கூடிய அந்த சொற்களை ஒருபோதும் கூற மாட்டார்கள். அவர்கள் அதை தெளிந்து அதற்கு பிறகே அதை சொல்லுவார்கள். அதுதான் நல்லது. கேள்வி ஞானம்ங்கிறது சும்மா கிடையாது. மற்றவங்க சொல்கிறத கேட்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோம் என்பதையும் சார்ந்தது. அப்போது நல்ல பெரிய மக்கள் தவறுதலாக புரிந்து கொண்ட எதையுமே மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள். அப்படிங்கிறது தான் இந்த குறள். நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.